சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விடுதிகள் என்ற ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விடுதிகள் என்ற ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மேயர் பிரியா அவர்கள் உடன் இருக்கிறார்கள். தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் மறுவாழ்வு சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து அதனைத் தொடர்ந்து கண்ணகி நகரில் தற்போது அவர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இந்த உரிமைகள் திட்டம் என்ற அடிப்படையில விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தற்போது தொடங்கி வைக்கின்றார். மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள், அவர்களுடைய அந்த நலத்திட்டத்திற்காக பல விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதில் இந்த விடுதிகள் என்ற ஒருங்கிணைந்த சேவை மையம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். உடன் சென்னை மேயர் பிரியா அவர்கள், அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இந்த பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுடன் அவர் பேசினார். அதே போல அந்த மக்களுடைய குறைகளையும் கேட்டறிந்தார். அதே போல எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தின் 5 வகுப்பறைகள் கொண்ட அந்த புதிய பள்ளி கட்டடத்தையும் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இதனை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த 3 ஆண்டு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த புதிய விருதுகள் என்ற இந்த சேவை மையமும் தொடங்கி வைக்கப்படுகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகுந்த பயனுள்ள வகையிலே இந்த மையமானது செயல்படும் என்றும், இதை ஒரு முன்மாதிரி மையமாக கொண்டு இதே போல பல்வேறு மாவட்டங்களிலும் இது போன்ற மையத்தை திறக்கவும், அங்க இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ள வகையில் சேவைகள் செய்வதற்கும் அவர்களுக்கு பயனுள்ள வகையிலான ஒரு விஷயத்தை மேற்கொள்வதற்கும் இந்த திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.